அன்பார்ந்த நண்பர்களே, எல்லாம் வல்ல இறைவனையும் என் குலதெய்வத்தையும் வணங்கி இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ஓம் குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரக்மை தஸ்மை ஸ்ரீ குரோரவினமே குரவே சர்வலோகானா பிசாசே பாவரோகிணா நிறைய சர்வ வித்யானா தட்சிணாமூர்த்திய நமோ நமஸ்வாஹம். நண்பர்களே, இன்றைய நாள் எப்படி என்பதை காண்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் 12/12/2024 வியாழக்கிழமை. இன்றைய திதி துவாதசி திதி இரவு 10:26 வரை, பிறகு திரையோதசி திதி. இன்றைய அயனம் தட்சிணாயனம், ருது சரத் ருது. இன்றைய கரணம் பவம், பகல் 11:43 வரை, பிறகு பலவம். இன்றைய யோக பரிகம் மாலை 3:11 வரை, பிறகு சிவம். இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, பகல் 9 மணி காலையில் 52 வரை, பிறகு பரணி. இன்றைய அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் காலை 9:52 வரை, பிறகு சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:40 வரை. இன்றைய நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்று மிகவும் உயர்ந்த நாள். ஏனென்றால் பரணி தீபம். தீபத்தில் கார்த்திகை மாதத்தில் முதல் தீபமான பரணி தீபம். இன்றைய யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, ராகு காலம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. நண்பர்களே, இன்றைய ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை இப்போது காண்போம். மேசம், செயல்திறன், முயற்சி, தொழில் வெற்றி ஏற்படக்கூடிய நாள். ரிஷபம், மன நிறைவு, சாந்தம், நபர்களால் இன்பம் உருவாகும். எந்த நண்பர்களை சந்திக்கிறீங்களோ அவங்களால் மிகவும் உயர்ந்த நாளாக அமையும். மிதுனம், திறமை வெளிப்பட்டு புகழ் உண்டாகக்கூடிய நாள். கடகம், கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். வீண் செலவு ஏற்படும், கவனமுடன் இருக்கவும். இன்றைய சிம்மம், மன சந்தோஷம் ஏற்படும், சுகம் உண்டு. இன்றைய யாரை எதிர்பார்த்தீங்களோ அந்த காரியம் ஜெயமாகும். கன்னி, செயல் காரியத்தில் சுறுசுறுப்பாக செய்து வெற்றி உண்டாகும் நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய துளாராசி, மன உற்சாகத்தால் எடுத்த காரியம் செயலாக மிகவும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இன்றைய விருச்சிகம், நல்ல நாள், நல்ல தகவல் வரும், எதிர்பார்த்தது நடக்கும். தனுசு, பொருள் செல்வம் வந்து மன நிறைவை ஏற்படுத்தும் நாள். மகரம், தெய்வ வழிபாடு, கடவுள் பக்தி ஏற்படக்கூடிய நாள். கும்பம், நினைத்தது தாமதமாக தள்ளி போகும், அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும். எந்த காரியத்தை நினைக்கிறீங்களோ அது சற்று தள்ளி போகக்கூடியது. அது மாலை, அதாவது காலை 10 மணிக்கு மேல், நான் இப்போ சொல்வது எல்லாமே காலை 10 மணிக்கு மேல் உள்ள பலன். மீனம், மற்றவர்கள் அன்பும் கிடைக்கும், அதனால் பாராட்டுதலும் கிடைக்கும், மன நிறைவு ஏற்படும். நண்பர்களே, இன்று எந்த நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்? அஸ்வினி மகம் மூலம் எதை நினைத்தாலும் அந்த காரியம் ஜெயமாகும், சம்பத் கிடைக்கும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி இன்றைய நாள் சேமமாக இருக்கும். அந்த கடகராசியில் மற்றவர்களுக்கு செலவு ஏற்படும் போது இவர்களுக்கு சுப செலவாக ஏற்படும், வரவு கைக்கு வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. திருவாதிரை, சுவாதி, சதயம் எந்த காரியத்தை தொட்டாலும் இன்றைய சாதகமாக முடியும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மைத்திரம் நினைத்தது நினைத்தபடியே மாலை நேரத்தில் அல்லது காலை பொழுது நடைபெறும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இறுதியில் மிக சிறப்பான பலனே கிடைக்கும்.
மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். மனசஞ்சலம் ஏற்படும். என்ன முயற்சி செய்தாலும் அதில் சில தொய்வுகள் ஏற்படலாம். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மற்றவர்களோடு பழகும்போது ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். தன்னோடு இருப்பவர்களே தனக்கு எதிராக செயல்படுவார்கள். கவனமுடன் இருக்க வேண்டும். ஆயில்யம் கேட்டை ரேவதி வண்டி வாகனத்தில் அல்லது பயணம் செய்யும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிறு சிறு உடலில் உபதைகள் ஏற்படலாம் அல்லது காயம் ஏற்படலாம். கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம் கன்னி உத்திரம் காலை 9:52 வரை, பிறகு அஸ்த நட்சத்திரத்துக்கு கன்னி ராசியில் இன்றைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய வார சோலை தெற்கு தென்கிழக்கு. அதுக்கு பரிகாரம் தைலம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.